தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 9வது வாக்கியம். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையே எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? என்னை காண்பது, இவ்வளவு காலம் நீ என்னோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? இந்த கேள்வி பிலிப்பிடத்தில் மட்டுமல்ல, நம்மிடத்தில் தெய்வம் கேட்கிறார். இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு வருஷமாக நீ ஒரு கத்தோலிக்கனாக இருந்து கொண்டு திருமுழுக்கம் பெற்று உறுதி பூசலும் பெற்று அருட்சாதனங்களை பெற்று வாழ்கிற நீ இன்னுமா என்னை நீ அறிந்து கொள்ளவில்லை? ஒரு குருவாக இருக்கிற நீ, ஒரு கன்னியாஸ்திரியாக இருக்கிற நீ இன்னுமா என்னை புரிந்து கொள்ளவில்லை? ஒரு திருச்சபையில் தினந்தோறும் ஆலயத்துக்கு போகிற நீங்கள், இரு ஜெபமாலையெல்லாம் ஜெபிக்கிற நீங்கள், குடும்பத்தில் நீங்கள் நற்கநாதெல்லாம் பெற்று ஆலயத்தில் சென்று நற்கநாதனை பெற்றுக்கொண்டு திருவிழி பங்கேற்று நற்கநாதனை பெற்றுக்கொண்டு வாழ்கிற நீங்கள் இன்னுமா என்னை அறிந்து கொள்ளவில்லை? இதான் தெய்வம் கேட்கிற கேள்வி. அப்படி என்றால் இறைவனை நான் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்றால் அவருடைய அர்த்தம் நான் அவரை இன்னும் அன்பு செய்யவில்லை என்று அர்த்தம். அவரை பற்றி அறிவு எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். அவரை பற்றி அறிவு எனக்கு இன்னும் வராத காரணம் என்ன? விவிலியம் நான் படித்ததில்லை, அவருடைய வார்த்தையை நான் கேட்டதில்லை, வார்த்தை அறிந்ததில்லை. அப்போ வார்த்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் கையில் விவிலியம் இருக்க வேண்டும், பைபிள் இருக்க வேண்டும். பைபிள் நான் படிக்க 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 என் சிந்தனை தெளிவு வரும். இதோ தெய்வம் என்னோடு இருக்கிறாரா, அல்ல நான் எங்கு இருக்கின்றேன், எப்படி வாழ்கிறேன் என்று எனக்கு அங்கு கிடைக்கும். அப்போ அறிவு வருகின்ற தான் எனக்கு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவானது எனக்கு நம்பிக்கையை கொண்டு வரும். அந்த நம்பிக்கையானது என்னை மன்றாட செய்யும். ஆக அன்பானவர்களே, இறை சென்று மன்றாடுவோம். ஆண்டவரே, பைபிள் படிக்கின்ற கிருபையை எனக்கு தந்துள்ளோம். உன்னை இன்னும் அறிந்து கொள்வதற்காக, இன்னும் உன்னை தெரிந்து கொள்வதற்காக, உன்னை இன்னும் அதிகமாக அன்பு செய்வதற்காக எனக்கு அந்த விவிலிய அறிவை தாரும் ஆண்டவனை சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இறை வார்த்தை படித்து தியானித்து அவருடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவரை வாழ்க்கை வாழ எனக்கு சக்தியை தந்துள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.